ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. கால் 8448448909. எல்லையில் 26க்கும் மேற்பட்ட இடங்களில் பாகிஸ்தான் ராணுவம் அலையலையாக ட்ரோன் தாக்குதலை நடத்திய நிலையில் அனைத்து ட்ரோன்களையும் இந்திய வான் பாதுகாப்பு அமைப்புகள் தாக்கி அழித்ததாக ராணுவ உயரதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எத்தகைய தாக்குதலையும் எதிர்கொள்ளும் இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளின் அசாத்திய செயல்திறனை சிறப்பு வரைகலையில் விளக்குகிறார் செய்தியாளர் பாலவெற்றிவேல். பாலவெற்றிவேல், இனி உங்களிடம். ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகே பாகிஸ்தான் தொடர்ச்சியாக இந்திய வான்வழி பகுதிகளில் ட்ரோன் தாக்குதலை நடத்தி வருகிறார்கள். இந்த ட்ரோன் தாக்குதலில் இருந்து இந்திய நகரங்களையும் இந்திய மக்களையும் யார் காப்பாற்றினார்கள்? இந்த கேள்விக்கெல்லாம் விடை இந்திய விமானப்படையினுடைய வான் பாதுகாப்பு அரண்கள். இந்தியாவின் வான் பாதுகாப்பு அரண்கள் குறித்து தான் விரிவாக பார்க்க போகிறோம். முதல்ல எந்தெந்த பகுதிகளில் பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் நடத்தினாங்கன்னு பார்க்கலாம். இந்தியாவின் தலைப்பகுதியான காஷ்மீரில் உள்ள பூஞ்ச், பாரமுல்லா, ஸ்ரீநகர், அவந்திபுரா, இதெல்லாம் காஷ்மீரில் உள்ள முக்கியமான பகுதிகள். ராஜௌரா, அக்னூர், உதம்பூர், ஜம்மு பகுதிகளில் உள்ள பகுதிகளை பார்க்கிறோம். நாக்ரோட்டா, ஜம்மு, சம்பா, பதான்கோட். அடுத்து பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் ஜலந்தர், அமிர்தசரஸ், ஃபிரோஸ்பூர், பஜிஸ்கா, சிர்சா. ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள பகுதிகள் லால்கரா ஜட்டா, ஜெய்சல்மார், பால்மூர். குஜராத் மாநிலத்தில் உள்ள குவார்பெட், பூச். இந்த 25 பகுதிகளிலையும் தொடர்ச்சியாக காஷ்மீரிலிருந்து குஜராத் வரையும் ட்ரோன்கள் இரவு நேரத்தில் அலையலையாக பறந்து வந்து கொண்டிருக்கின்றது. பாகிஸ்தான் எல்லை பகுதிகளிலிருந்து வரக்கூடிய ட்ரோனை முதலாக தடுப்பது L-70 என கூறப்படுகின்ற இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு தான். 1970ஆம் ஆண்டுகளில் இந்தியாவால் பயன்படுத்தப்பட்ட இந்த L-70ஐ தற்போது உள்ள போருக்கு கூட இந்தியா பயன்படுத்தி வருகிறது. எதற்காக L-70ஐ பயன்படுத்துறாங்க அப்படின்னா, பாகிஸ்தான் அனுப்பக்கூடிய ட்ரோன் துருக்கியினால் அனுப்பப்பட்ட ஒரு ட்ரோனாக இருக்குது. இதோடைய விலை $500 $1000 தான். இப்போ $500 $1000 கொண்ட ஒரு ட்ரோனை தாக்குறதுக்கு L-70 மாதிரியாகவே மேனுவலாகவும் செமி மேனுவலாகவும் கண்ட்ரோல் பண்ற ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பை தான் இந்தியா பயன்படுத்துறாங்க. ஸ்வீடன் நாட்டால் உருவாக்கப்பட்டது, DRDOவால் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. இதோட ஒரு புல்லட்டோட பர்மன் பார்த்தோம்னா 40 மில்லிமீட்டர். அடுத்ததாக இதனுடைய முக்கிய சிறப்பம்சங்கள் 3 கிலோமீட்டர்லேருந்து 4 கிலோமீட்டர் போர் வெளியிலிருந்து வரக்கூடிய ஆப்ஜெக்ட் சரியாக கண்டறிந்து திட்டமிட்டு அழிக்க முடியும். ட்ரோன் தாக்குனதை நம்ம பார்க்கிறோம் காட்சிகளிலேயே. அடுத்ததாக ஒரு நிமிடத்திற்கு 300 ரவுண்டுகள் வரை சுட்டு தள்ள முடியும். அப்போ 300 ட்ரோன்கள் வரை இதனால் வீழ்த்த முடியும். இதுதான் L-70 ஒரு முக்கிய சிறப்பம்சமாக பார்க்கப்படுது. எல்லைப்புறங்கள்ல ட்ரோன்கள் வந்தால் எல்லையோரத்தில் முதல்ல இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு தடுப்பு அமைப்பு L-70 தான். இப்ப அடுத்த அமைப்பை பற்றி பார்க்கலாம். ஒருவேளை ட்ரோன் மிஸ் ஆகி L-70 கடந்துருதுன்னு வச்சுக்கோங்க, இரண்டாவதாக இருக்கக்கூடிய அமைப்பு ஆகாஷ். DRDO நிறுவனத்தால் இந்தியர்களால் உருவாக்கப்பட்டது இந்த ஆகாஷ் தடுப்பு அமைப்பு. இதனுடைய முக்கிய சிறப்பம்சங்கள் குறித்து தான் பார்க்க போகிறோம். இதனுடைய போர் வெளி 25 கிலோமீட்டர் வரை ஆப்ஜெக்டை பார்க்க முடியும். L-70 3 கிலோமீட்டர் தான். ஆனா 25 கிலோமீட்டருக்கு முன்னாடியே ட்ரோன் வந்தால் இதால சென்ஸ் பண்ணி சரியான அளவுல பார்க்க முடியும். வீக் விகிதம் இது 2.5 மார்ச். அதாவது ஒளியினுடைய வேகத்தோட சவுண்ட் ஸ்பீடை விட 2.5 மடங்கு ஸ்பீடாக இதனுடைய புல்லட்ஸ் போய் ட்ரோன்களை தாக்கும். எல்லா விதமான வானிலையிலையும் இது வேலை செய்யும். இரவு நேரத்திலையும் பகல் நேரத்திலையும் வேலை செய்யும். மழை பெய்தாலோ அதிக வெயில் அடித்தாலோ எந்த விதமான ஒரு சீதோஷ்ண நிலையிலையும் எல்லைப்புறங்களில் ஆகாஷால் சரியாக செயல்பட முடியும். இதுதான் முக்கியமான ஒரு சிறப்பம்சமாக பார்க்கப்படுது. அடுத்ததாக ஆகாஷையும் தாண்டி ட்ரோன் வந்தால் தாக்கக்கூடிய அமைப்பு பேர் தான் QRSAM. நம்முடைய DRDO நிறுவனம் தான் உருவாக்கியது. இதனுடைய முக்கிய சிறப்பம்சமாக பார்த்தோம் அப்படின்னா, ஆகாஷ் 25 கிலோமீட்டருக்கு தூரத்தில் இருந்தது அடிக்குது அப்படின்னா, இது பார்த்தீங்கன்னா 25க்கும் மேலே. இதனுடைய வகை மொபைல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்திக்க முடியும்.
அதே மாதிரி எந்த விதமான சீதோஷ்ண நிலையிலையும் பயன்படுத்த முடியும். QRSAM என்பது குயிக் ரியாக்ஷன் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். இதுதான் இதனுடைய விரிவாக்கம். இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தோம்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 25 to 30 கிலோமீட்டர் ரேஞ்சில் வரையும் ட்ரோன்களோ ஏவுகணைகளோ வந்தால் QRSAM ஆல் சரியாக தாக்க முடியும். அடுத்ததாக இதனுடைய செயல்பாடுகளை பார்த்தோம் என்றால் 360 டிகிரியும் இதனால வந்து செயல்பட முடியும். ஒரே பக்கம் மட்டும் இல்லாம 320 டிகிரியில இருந்து வரக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை இதனால் தடுத்து நிறுத்த முடியும். QRSAM முக்கிய சிறப்பம்சம் இதுதான். அடுத்ததாக இருக்கக்கூடியதுதான் மிக சிறந்த வான் அமைப்பு S-400. எல்லாருமே இந்த S-400 பத்தி பேசுறோம். இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு பாகிஸ்தான் அனுப்பிய ட்ரோன்களையோ ஏவுகணையோ விமானங்களையோ தாக்குவதற்கு இதுவரை நம்ம இந்த சுதர்சன் சக்ராவை பயன்படுத்தவில்லை. ஏன்னா அந்த சுதர்சன் சக்ராலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு ஏவுகணையினுடைய விலை மிகவும் அதிகம். ரொம்ப தேவைப்பட்டால் மட்டும்தான் இதை பயன்படுத்துகிறோம். இதனுடைய போர்வெளி அதிகபட்சமாக 400 கிலோமீட்டர் தள்ளி இருந்து வரக்கூடிய ஏவுகணைகளை நம்மளால் இதன் மூலமாக நிறுத்த முடியும். ஏர்கிராஃப்டை கூட தாக்க முடியும். ஏர்கிராஃப்டை நம்ம தாக்கி இருக்கிறோம், பாகிஸ்தானினுடைய தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் என இந்திய விமானப்படை தெரிவித்திருக்கிறாங்க. இந்நிலையில் S-400 உருவாக்கம் ரஷ்யாவால் மேற்கொள்ளப்பட்டது. 2021ஆம் ஆண்டு இந்தியா வாங்கியது. மொத்தமாக 5 யூனிட் வாங்கியிருக்கிறோம். 5ல் 3 தான் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. இதனுடைய திறன் வந்து பார்த்தோம்னா 300 இலக்குகளை கண்காணிக்க முடியும். ஒரே நேரத்தில் 300 விதமான ஆப்ஜெக்ட்ஸை இதனால் பார்க்க முடியும், சென்ஸ் பண்ண முடியும். ஆனால் ஒரே நேரத்தில் 36 இலக்குகளை தான் இதனால் சுட்டு வீழ்த்த முடியும். இதுதான் இதோட ஒரு முக்கியமான ஒரு சிறப்பம்சமாக பார்க்கப்படுகிறது. மொத்தமாக பார்த்தோம் என்றால் இந்தியாவினுடைய வான் பாதுகாப்பு அரண்களாக இருக்கக்கூடியது L-70, ஆகாஷ், QRSAM மற்றும் S-400. இந்த 4மே கடந்த 4 நாட்களாக இந்திய வான் பகுதிகளில் காஷ்மீரிலிருந்து பஞ்சாப், ராஜஸ்தான் மற்றும் குஜராத்தின் எல்லையோர பகுதிகளில் பறந்து வந்த ட்ரோன்களை தடுத்து நிறுத்தியதில் ஒரு முக்கிய அரணாக இருந்திருக்கிறது. தொழில்நுட்ப ரீதியாக இந்திய ராணுவம் எந்த அளவிற்கு முன்னேறி இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த 4 தடுப்பு அரண்களும் இருக்கிறது. இந்திய வான் பாதுகாப்பு அமைப்பு அம்சங்கள் குறித்து பல்வேறு சுவாரஸ்ய தகவல்களையும் வழங்கியிருக்கிறீர்கள். நன்றி பாலவெற்றிவேல். ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. கால் 8448448909.